ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். ஒரு இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்கணும். பல வகையாக நம்ம அதை கேட்கலாம் இல்லையா? குட் யூ ப்ளீஸ் கைட் மீ டு திஸ் பிளேஸ்? கேன் யூ டெல் மீ வேர் திஸ் பிளேஸ் இஸ்? மே ஐ நோ வேர் திஸ் பிளேஸ் இஸ்? இப்படி தான் கேட்கணுங்கிறது கிடையாது. பல வகையில் நம்ம கேட்கறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்மளே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டா தான் ஆப்டாக எந்த இடத்துல எதை பயன்படுத்தலாம், எந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து ஃப்ளூவெண்ட்டாக நம்ம பேச முடியும். அப்போ தான் அது வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக தகுந்த முறையில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, குட் யூ டெல் மீ த வே டு மோதி நகர்? குட் யூ டெல் மீ த வே டு மோதி நகர் அப்படின்னு சொல்கிறோம். மோதி நகருக்கு செல்வதற்கு குட் யூ ப்ளீஸ் டெல் மீ, உங்களால் அந்த வழியை சொல்ல முடியுமா, எப்படி போகிறதுன்னு வழிகாட்ட முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபிகர் அவுட் திஸ் பிளேஸ்? இப்போ உதாரணமாக கையில் மொபைல் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து மேப்பே இருக்குது உங்கள் கையில், கூகுள் மேப்பு போட்டு இடம் ஆனால் எக்ஸாக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இப்படி பயன்படுத்தலாம். அடுத்த எக்ஸாம்பிள், எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ ஹெல்ப் மீ டு ரீச் திஸ் அட்ரஸ்? குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அட்ரஸ்? கையில் அட்ரஸ் வச்சுருக்கிறீங்க, குட் யூ ஹெல்ப் மீ, இதை அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு எனக்கு வழிகாட்ட உங்களால் முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்டர்நெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறது ரொம்ப நல்லது. இங்கிலீஷில், தமிழில் நம்ம பொதுவாக சொல்ல மாட்டோம். தயவுசெய்து மன்னிக்கணுங்க கொஞ்சம் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறது கிடையாது ஒரு டைலாக் இனிஷியேட் பண்ணும்போது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிவிட்டு நம்ம வழி கேட்டால் நல்லாயிருக்கும். இப்படி கூட சொல்லலாம், வுட் யூ மைண்ட் ஹெல்பிங் மீஸ் டு ஃபைண்ட் திஸ் அட்ரஸ்? இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா வகையில் ட்ரை பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஒன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா காம்ப்ரஹென்சிவாக இருக்கும், முழுமையானதாக இருக்கும். குட் யூ ப்ளீஸ் கைட் மீ டு திஸ் அட்ரஸ்ன்னு சொன்னால் ஒரு இடத்துல இந்த அட்ரஸுக்கு என்ன கைட் பண்ண முடியுமா, வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு பதில் என்னவா இருக்கலாம்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எஸ் ஷுவர், ஷார்ட்டஸ்ட் ஆன்சர், நிச்சயமாக முடியும். ஐ வில் பி ஏபிள் டு கைட் யூ, ஐ வில் பி ஏபிள் டு கைட் யூ, என்னால் உங்களை வழிகாட்ட கூடியதாக எனக்கு இயலும், என்னால் முடியும் அப்படின்னு கூட ஐ வில் பி ஏபிள் டு கைட் யூன்னு சொல்லலாம். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியல, ஆனால் அட்ரஸ் கையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஆம் லாஸ்ட், இப்படி கூட சொல்லலாம். ஐயோ நான் தொலைஞ்சு போயிட்டேன். சின்ன பிள்ளைங்களாம் காண போயிடும் பார்த்துருக்கீங்களா எக்ஸிபிஷன்லாம்? அந்த மாதிரி கூட சில சமயத்தில் தெருக்களில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம வந்து இடத்த மிஸ் பண்ணிடுறோம், அல்லது ஹோட்டலில் தங்கியிருக்கோம், எங்கே இருக்குன்னு ஹோட்டல் தெரில. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஆம் லாஸ்ட், நான் தொலைந்து விட்டேன், காணாமல் போய் விட்டேன், என்னை கைட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம் அது உள்ள இருக்குது. ஒரு இடம் எங்கே இருக்குது, ஒரு கடை எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி கேட்குறது? ஈஸ் தேர் போட்டுக்கலாமா? ஈஸ் தேர்னா இருக்கிறதா, ஈஸ்னா இருக்கிறதா இல்லையா? தேர்னா அங்கேன்னு அந்த அர்த்தம் எடுத்துறாதீங்க. ஈஸ் தேர்னாலே இருக்கிறதான்ற அர்த்தம் வரும். இஸ் தேர் எனி மெடிக்கல் ஷாப் நியர்பை? மெடிக்கல் ஷாப்புங்கிறத வந்து இங்கிலீஷில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம தான் மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெமிஸ்ட் அல்லது ட்ரக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. குட் யூ ஹெல்ப் மீ டு ரீச் த ட்ரக் ஸ்டோர் ஃப்ரம் ஹியர்? இங்கேருந்து நான் வந்து ஒரு மருந்து கடைக்கு போகணும், மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும், அதை வந்து என்ன கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த ட்ரக் ஸ்டோர்? இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட கேட்டுட்டாங்க, நம்ம எப்படி பதில் சொல்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த ட்ரக் ஸ்டோர்? மருந்து கடை எங்கே இருக்குது? கோ ஸ்ட்ரெயிட் அஹெட், நேராக போங்க. கோ ஸ்ட்ரெயிட் அஹெட், மேலே தொடர்ந்து செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு கோ ஸ்ட்ரெயிட் அஹெட். அண்ட் டேர்ன் டு த ரைட், நேராக போய் ரைட் சைடில் டேர்ன் பண்ணுங்க, வலது கை பக்கம் டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம்பிளில், கேன் யூ டெல் மீ வேர் த ஹோட்டல் இஸ்? ஒரு ஹோட்டலோட பேர் சொல்கிறீங்க, சொல்லி கேன் யூ டெல் மீ வேர் த ஹோட்டல் இஸ் கேட்குறீங்க. பதில் சொல்கிறவங்களுக்கு உண்மையிலேயே தெரியல, அல்லது யாரோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்களும் அந்த இடத்துக்கு புதுசு. அப்போ என்ன சொல்கிறது? எனக்கும் இந்த இடம் புதியது அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஆல்சோ நியூ டு திஸ் பிளேஸ் சொல்லலாம். ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ், ஐ ஆம் நியூ டு திஸ் பிளேஸ். ஆல்சோ பார்த்தீங்கன்னா கூட, நானும் கூட இந்த இடத்துக்கு புதுசுனாக்கா ஐ எம் ஆல்சோ நியூ டு திஸ் பிளேஸ். எங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்ட், எங்கே இருக்குது? விச் இஸ் த பெஸ்ட் ரூட் டு ரீச் த பஸ் ஸ்டாண்ட்?
பஸ் ஸ்டாண்டை அடைவதற்கு மிக சிறப்பான வழி எது, டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி கேட்கணும்னு வச்சுங்க. விச் இஸ் த பெஸ்ட் ரூட் டு ரீச் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கலாம். விச் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் த பஸ் ஸ்டாண்ட் அப்படி கேட்கலாம்னா அதை கேட்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணுங்கள். விச் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக ரயில்வே ஸ்டேஷன் போடுங்க. அடுத்தது ஒரு ஹோட்டல் நேம் போடுங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். ஹவு டு ஐ கெட் டு த போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் ஹியர்? ஹவு டு ஐ கெட் டு த போஸ்ட் ஆஃபீஸ்? நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்படி சென்று அடைவது? கெட்னா அந்த இடத்துல போய் சேருதல். ஹவு டு ஐ கெட் டு த போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் ஹியர் அப்படியும் நம்ம வழி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேர் இஸ் த நேரு மார்க்கெட்? டைரெக்டாக அப்படி கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ போட்டிருங்க முன்னாடி. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த நேரு மார்க்கெட்? ரைட்டா? இப்போ இதுக்கு ஒரு பதில் நீங்களே ஃபார்ம் பண்ணுங்க. சாரி ஐ டோன்ட் நோ ஒரு ஆன்சர் பார்த்தோம் இல்லையா? அப்போ இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன் த நெக்ஸ்ட் பிளாக். அடுத்த தெருவை தாண்டி போங்க அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் இன் த நெக்ஸ்ட் பிளாக் அப்படியும் பதில் சொல்லலாம். Do you know the shortest route to reach this place? இந்த இடத்தை சென்று அடைவதற்கு மிக சுருக்கமான வழி, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்ப சீக்கிரமாக போகணும், அப்போ ஷார்ட்கட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இதை பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், with this we will wind up the class. See you next week. Till then, bye.